எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? குட். எல்லாரும் வந்திருக்கிறீங்க, சந்தோஷம். உங்களை கண்டது சந்தோஷம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், வீட்டு வேலைகள் 2 தந்த நான். ஒன்று கூட்டல் கேள்விகள், சிலது கழித்தல் கேள்விகள். முதலாவது நன்றி, பெரும்பாலானாக்கள் எல்லாரும் அதை செய்து எனக்கு அனுப்பியிருந்தீர்கள். நான் எல்லாருடைய விடைகளை பார்த்தேன். ஒவ்வொருத்தராக நான் திருத்த உங்களுக்கு சொல்ல முடியாட்டிலும் பெரும்பாலானவர்கள் பெரும்பாலான கணக்குகள்ல சரியாக செய்திருக்கிறீர்கள். நீங்கள் பிழையாக செய்த சரியாக செய்த கணக்குகளை எல்லாருமே சரியாக செய்ததை நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனபடியா ஒரு ஆளாவது தவறு விட்ட கணக்குகளை மட்டும் நான் உங்களுக்கு திரும்ப மீட்க விரும்புகிறேன். கூட்டல 3, 4, 5 என்ற 3 கணக்குகளும் எல்லாருமே சரி செய்திருக்கிறீர்கள், கெட்டிக்காரர்கள். நல்லது. 6வது கேள்வி அதாவது வியாபாரி நிமலன் முதல் நாள் 810, 2ஆம் நாள் 985, 3ஆம் நாள் 1130 பெற்றால் மொத்த வருமானம். இதுல சிலர் கவலை இனப்பிழை, அதாவது உங்களுக்கு விளங்கி இருக்குது ஆனா ஒரு கவலை இனமாக 2925 வர வேணும். சிலர் 2935 எழுதியிருக்கின்ற கூட்டைகள். ஏனென்றால் இப்ப 985, 810, 1130 மூன்றிலும் உள்ள ஒன்றின் இடத்து இலக்கங்கள் 500. அப்ப அந்த 5 கூட்டைக்குள்ள நீங்கள் 10 இடத்திலிருந்து ஒன்றை வாங்க இல்லை. அதுபடியா மற்றது நீங்கள் ஒன்றை கூட்ட தேவையில்லை. அப்ப நீங்கள் எல்லா நேரமும் ஒன்றை கூட்ட வேணும் என்று இல்லை. நீங்கள் 10க்கு மேல போனாதான் ஒன்றை கூட்ட வேணும். சரி, அது எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். கவலையின தவறு விட்டுருக்கிறீங்க. கடைசி கணக்கு பால் சேகரிக்கும், இது கூட்டல்ல. பால் சேகரிக்கும் நிலையம் ஒன்று திங்கட்கிழமை 977 பால் போத்தில்கள், செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமையிலும் பார்க்க 103 பால் போத்தில்கள் கூடுதலாக சேகரிக்கப்பட்டது. சரியா, இந்த இடத்துலதான் சிலர் தவறு விட்டுருக்கிறீங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப அனுரிக்ஷன் நீங்கள் இந்த இதுல தவறு விட்டுருக்க உங்களை கேட்கிறேன். 7வது கேள்வி உங்கள்ட்ட அனுரிக்ஷன், உங்கள்ட்ட இந்த கேள்வி வாசிக்கக்கூடியதா இருக்கா? இப்ப ஓகே, அனுரிக்ஷன், அந்த கேள்வி உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கா? இப்ப இல்லையென்றா நான் கேட்கிறேன். பால் சேகரிக்கும் நிலையம் ஒன்றில் திங்கட்கிழமை 974 பால் பூத்தில்களும், செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமையிலும் பார்க்க 103 பால் போத்தில்கள் கூடுதலாக சேகரிக்கப்பட்டது. அப்ப செவ்வாய்க்கிழமை சேகரிக்கப்பட்ட பால் இதனுடைய எண்ணிக்கை என்ன? இதை நீங்கள் விடையாக சொல்லாமல் எதை உங்களுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லுங்க. 7 மண்டா ஹரிபிரசாந்த் நிக்கிறாரா? சரி, நீங்க சொல்லுங்க பாப்போம். செவ்வாய்க்கிழமை சேகரிக்கப்பட்ட போத்தில்கள் எண்ணிக்கை எவ்வளவு? அது என்னென்று கண்டறிகிறதுன்னு மட்டும் சொல்லுங்க, எனக்கு விடை தேவையில்லை. 974 சார். 103 கூட்டணும் சார். ரைட், கட்டிக்காரன். அப்ப செவ்வாய்க்கிழமை சேகரித்த பால் எண்ணிக்கை 974, 103 கூட்டி வர விடை. திங்கட்கிழமை சேகரித்தது 974. அப்ப மொத்தமாக சேகரிக்கப்பட்டது எவ்வளவு? 974 திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 974 சக 103. அப்ப 3 எண்களையும் கூட்டினால்தான் மொத்தமாக சேகரிக்கப்பட்டது வரும். அப்ப அதனுடைய விடை 2051. பெரும்பாலான சரியாக எடுத்திருந்தாலும் ஒரு சிலர் அதுல 1-2 பேர் அதுல தவறு விட்டுருக்கிறீங்க. அதுக்கு காரணம் அதுல சொல்லப்பட்டிருக்கிற விளக்கத்தை நீங்க சரியாக விளங்கிக் கொள்ளல. இப்ப சில நேரங்கள்ல இது எங்களுக்கு முக்கியம். ஒரு கணக்கு கூட்டலோ அல்லது கழித்தல்ன்றது எங்களுடைய வாழ்க்கையில எப்படி பயன்பட போகுது என்றதான் முக்கியம். அப்ப அப்படியான உதாரணங்களோட கேள்விகள் கேட்கல நீங்கள் அதை என்ன மாதிரி ஒரு கணக்கு ரீதியாக அதை நீங்கள் உருமாற்றி அதுக்குரிய விடைகளை கண்டறிவது மிகவும் முக்கியம். வெறுமனவே நான் 75, 751, 354 கூட்டுங்கோன்னால் அது எல்லாராலையும் இலகுவாக செய்யக்கூடியது. அப்ப ஒரு எழுத்து நடையில இருக்கிற ஒன்றை
கணித நடைக்கு நாங்கள் கொண்டு வரைக்கல தான் சில சிக்கல்களை எதிர்நோக்கிறோம். கழித்தல் என்ற வீட்டு வேலையில பெரும்பாலும் எல்லாரும் சரியா செய்திருக்கிறீங்க. இதுல நான் நினைக்கிறேன் டென்சிகா வந்து 4வது கேள்வி நினைக்கிறேன். கூட்டம் ஒன்றில் 300 நபர்களில் ஆண்களின் எண்ணிக்கை 190, பெண்கள் எண்ணிக்கை யாது என்றது வந்து 300ல இருந்து 192 கழிக்க 108 வரும். நான் நினைக்கிறேன் 106 என்று போட்டுக்கோங்க. அது ஒரு கவலையீனமான தவறு. அப்ப நான் எப்பவும் என்ன சொல்றேன் நான், நீங்கள் ஒரு கழித்தல் என்ற ஒரு பாடத்துல நான் பொருங்க வாங்க 300 அடுத்தது 192 பேனை எண்ணட்டை இல்லாதபடியே என்னோட சரியா எழுத முடியாம இருக்கிறது. இது ரெண்டையும் ஒன்றில இருந்து ஒன்று கழிக்கல என்ன செய்யறோம், 0ல இருந்து 2 போகாது. அப்ப நாங்கள் ஒண்ட நாங்கள் 10ல இருந்து எடுக்கணும். 10ல இருந்து ஒன்றும் இல்லை, அதுவும் 0 இருக்கிறபடியா 100ல இருந்து ஒன்று எடுக்கிறோம். அப்ப அது இங்க 10 மாறுது. அதுல இருந்து ஒன்றை நாங்கள் இங்க எடுக்கல, இது 10 வரைக்கல. 10ல இருந்து 2 8 என்னுடைய இது வருது. பிறகு இங்க இருந்து இப்ப நாங்கள் இங்க 9 இருக்குது. ஏனென்றா 10ல 1 எடுத்துட்டோம் இல்லோ இங்கால. அப்போ 9ல 1 9 போனால் 0. இது 1 எடுத்தபடியா இது 2 வந்துட்டு 2ல இருந்து 1 போனால் 108. அப்ப இந்த 108 நீங்கள் ஒரு ஆள் 106 என்று எழுதியிருக்க, திரும்ப நான் என்ன சொன்னாண்ட இதுல இருந்து கழிக்கப்படுதோ அதையும் அதனுடைய விடையையும் கூட்டி பார்த்தீங்கள் என்றால் திரும்பவும் அதே முன் எண்ணிக்கை 300க்கு நாங்கள் வர வேணும். அப்ப 2 மட்டும் இங்க 10 கீறீங்கள், தயவு செய்து கீற வேண்டாம் 10. அப்ப 1 வந்து இங்கால நாங்கள் கொண்டு போறோம் 10 இடத்துக்கு. அப்ப 1 9 போட்டால் இங்க திரும்பவும் 0. அந்த 1 100 இடத்துக்கு வரைக்கல இதை கூட்டைக்குல 300. அப்ப நாங்கள் இதை திரும்பவும் மொமிக்கா கீறக்கூடாதம்மா, ரைட் 300. இப்படித்தான் நாங்கள் திரும்பவும் அதை சரி செய்து பார்க்கிறோம், நாங்கள் செய்த சரியாண்டு பார்க்கறதுக்காக. ஓகே, குட். 5வது எல்லாரும் சரியா எடுத்திருக்கிறீர்கள். கடைசி கேள்வி ஒரு கொஞ்சம் சிக்கலான கேள்வி. இதுல பலர் தவறு விட்டிருக்கிறீர்கள். என்ன கேள்வி? ரவி தந்தையிடமிருந்து 325 தாயிடமிருந்து 430 பெற்றுக்கொண்டால் அப்பணத்திலிருந்து ஒரு சோடி பாதணி 149 ரூபாய்க்கும் ஒரு புத்தகம் 209 ரூபாய்க்கும் வாங்கியிருக்கிறார்கள். அவரிடம் எஞ்சியது பணம் எவ்வளவு? இப்ப இங்க நாங்கள் என்ன பார்க்க வேணும் என்றால் இதை நாங்கள் வரவு செலவு என்று பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு வந்தது எவ்வளவு, நாங்கள் பெற்றுக்கொண்ட பணம் எவ்வளவு? ரவி பெற்றுக்கொண்டது தந்தையிடமிருந்து 325, தாயிடமிருந்து 430. அப்ப நாங்கள் திரும்பவும் ரவி தந்தையிடமிருந்து வாங்கினது 325 ரூபாய்கள், தாயிடமிருந்து வாங்கியது 430 ரூபாய்கள். அப்ப மொத்தமாக அவரிடம் எவ்வளவு காசு வாங்கி இருக்கிறார் அதைத்தான் நாங்கள் முதல் பார்க்கணும். 5 நாங்கள் இது 5 ரைட், இது 3 2 5 4 3 7. அவர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட தொகை 755 ரூபாய்கள். இவர் எப்படி செலவு செய்திருக்கிறார்? அந்த காசுல ஒரு சோடி பாதணிய 149 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார். அதே நேரத்துல ஒரு புத்தகத்தை 225 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார். இப்ப அவர் செலவழித்த காசு 149 ஒரு சோடி பாதணிக்கும் 225 ரூபாய் புத்தகத்துக்கும் செலவழித்தார். மொத்தமாக செலவழித்தது ஒன்றை அந்த 149 225 கூட்டினால் மொத்தமாக அவர் எவ்வளவு செலவழித்தார் என்று நாங்கள் கண்டு வருகிறோம். 9 5 கூட்டினால் 14. சரி, இங்க 1 10 இடத்துக்கு போய்க்கல, இது 2 கூட்டினால் 7 4 2 1 7. ஆனா இங்க நாங்கள் 10க்குள்ளே இருக்கிறபடியே நாங்கள் 1 அங்கால கொண்டு போக தேவையில்லை. இது 3 374. அப்ப அவர் பெற்றுக்கொண்ட பணம் 785, அவர் செலவழித்தது 374. அப்ப மிஞ்சி இருக்கிற பணம், எஞ்சிய பணம் எவ்வளவு? 750ல இருந்து 374 நாங்கள் கழிக்க வேண்டும். இப்ப இதை கழிக்கல உங்களுக்கு தெரியும், 5ல இருந்து 4 போனா 1,
5க்கு 7 கூடுதலா இருக்கிறபடியா நாங்கள் 1 இங்கால எடுக்கிறோம். அப்ப இது 6 வருது. இது 15. 7 என்றால் 7 3 10, 10 5 12, அப்ப 8 இங்க வருது. அதே நேரத்தில் 6ல இருந்து 3 கழிக்க 381. இப்ப எஞ்சியுள்ள பணம் எவ்வளவு? 380. இதுலதான் பலர் தவற விட்டுருக்கிறீங்க. நீங்கள் அதை கேள்விய வடிவா வாசிச்சு அதை விளங்கி பிறகுதான் நீங்கள் அந்த பதிலை கொடுப்போம். ஓகே, ரைட். அப்ப நாங்கள் வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டோம். கெட்டிக்காரர் செய்தவர் எல்லாருக்கும் நன்றி, நல்ல வடிவா செய்திருக்கீங்க. கடைசியாக நாங்கள் நேற்று படித்துக் கொண்டிருந்தது பெருக்கல். இதைத்தான் நாங்க படிச்சு கொண்டு வந்தோம். பெருக்கல் என்றதை நான் திரும்ப உங்களுக்கு துரிதமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஒரே அளவு உள்ள குவியல்கள், ஒரே அளவு உள்ள எண்களை 3, 4, 5 குவியல்களை நாங்கள் கூட்டுறதுக்கு பதிலாக ஒரே அளவில 5 குவியல்கள் இருக்கும் போது நாங்கள் அந்த எவ்வளவு எண்ணிக்கை இருக்கிறதோ அதை நாங்கள் பெருக்கிறோம். அப்ப 5 மாங்களை கொண்ட 3 சமமான குவியல்கள் இருக்கும் பொழுது 5, 5, 5 என்று கூட்டுவதற்கு பதிலாக 3 குவியல்கள் தர 5, 15 என்று, இதுதான் பெருக்கலினுடைய அடிப்படை என்று பார்த்தோம். இதுல இருந்து நாங்கள் பெரிய எண்களை எப்படி பெருக்கிறது என்று பார்த்து அதே நேரத்துல முழு எண்ணை நாங்கள் 10ஆல பெருக்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் முன்னுக்கு போடுறோம். அதாவது 14 தர 10 என்றால் 140. அதே நேரத்துல 14 தர 100 என்றால் 2 பூஜ்ஜியங்கள் பின்னுக்கு வருது, 1400. அதே நேரத்துல 14 தர 1000 என்றால் 3 பூஜ்ஜியங்கள் அந்த எண்ணுக்கு பின்னால வருது. இதை நாங்கள் பார்த்தனாங்க. அதுல இருந்து பெருக்கல்கள் எப்படி நாங்கள் பெருக்கலை எப்படி செய்யறேன்னு பார்த்து 25 தர 12 என்றால் எப்படியாக அதை பெருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம். கடைசியாக நாங்கள் பார்த்தது ஒயிட் போர்டுக்கு போறேன், ஒரு தரம் எழுதக்கூடாது தயவு செய்து. இப்ப நாங்கள் 235 அதை எவ்வளத்தால பெருக்க போறோம்? 54ஆல பெருக்க போறோம். மேல இருக்கிற பெரிய எண்ணை நாங்கள் மேல போடுறோம், அது மாறிலியாக இருக்கிறது. சிறிய எண்ணால இந்த பெரிய எண்களை நாங்கள் பெருக்க போறோம். அப்படித்தான் இந்த பெருக்கலை படிக்கிறோம். முதலாவது நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால், இந்த 235 என்ற மேல இருக்கிற எண்ணை முதலாவதாக 4ஆல பெருக்க போறோம். இது 4. இங்க இருக்கிற இந்த கீழே இருக்கிற இலக்கத்தின் ஒன்றினிடம் 4, அதால பெருக்க போறோம். அதுக்கு பிறகு இந்த 235 மீண்டும் 10 இடத்தில் இருக்கிற எண்ணாகல பெருக்க போறோம். 10 இடத்தில் எண்ணு இதுல 5. அப்ப எத்தனையால பெருக்க போறோம்? 50ஆல பெருக்க போறோம். அப்ப 50ஆல பெருக்கும் பொழுது என்ன செய்யறோம்? 5ஆல பெருக்கி போட்டு ஒரு பூஜ்ஜியத்தை பின்னுக்கு போட போறோம். படிச்சுனாங்களானே முதலே ஒரு பூஜ்ஜியத்துல முடிகிற ஒரு 10ஓ அல்லது 20ஓ அதால நாங்கள் பெருக்கும் போது இறுதியில ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் சேர்த்து விட்டோம் என்றால் அதனுடைய விடையை நாங்கள் அறிய முடியும். அப்ப முதலாவது 234 முதல் ஒன்றினிடத்து இலக்கத்தால இதை நாங்கள் பெருக்குவோம். அப்ப இப்ப எவ்வளவு? 5 4ஆல பெருக்கினால் 20. அப்ப 2 இங்க வருது. சரியோ? 2 10 இடத்துக்கு போகுது. பிறகு 4 3 12, 12 2 14. விளங்கிச்சது உங்களுக்கு எப்படி பார்க்கணும்? 4 3 12. இங்க ஏற்கனவே 2 வந்த 2 நான் 10 இடத்துக்கு கொண்டது போனபடியா இங்க 14 2 உருவாகும். அதே நேரத்துல 4 2ஆல பெருக்கும்போது அப்ப இங்க வந்து பொறுங்குவார் 12 எண்ணிக்கையில நாங்கள் 1 இன்னொரு 100 என்ற இடத்துக்கு போகுது. போய்க்குல 4 2ஆல பெருக்க 8, அந்த 1 நாங்கள் இணைக்கும் பொழுது 940 என்ற விடைய அலையிறது. அதாவது 235 4ஆல பெருக்கும் பொழுது 940 உருவாகும். அதே மாதிரி இனி 50ஆல நாங்கள் இந்த 235 பெருக்க போறோம். இப்ப இது செய்துட்டோம். இனி இதை நாங்க செய்ய போறோம். இந்த 50ஆல பெருக்கைக்குள்ள என்ன செய்யறோம்? ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் இங்க சேர்க்கிறோம். சேர்த்துட்டு மிச்ச 5 இடத்தால பெருக்க. இது 50 தானே, இது 10 இடம் தானே, இது
ஒன்றினிடம் என்றபடியா நாங்கள் சாதாரணமா பெருக்கிறோம். 10 என்று பெருக்கேக்கல ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் இங்க போடுறோம். அப்ப இங்க 5ஆல பெருக்கேக்கல என்ன வருது? 25. இங்க எவ்வளவு வருது? திரும்பவும் 2 நாங்கள் வருது. இப்ப 3 15, அது 2 கூட்டைக்குல 17. அப்ப இங்கால எவ்வளவு வருது? 1 வருது. 2 10, 10 முண்டம் 11. இது விளங்குதா நான் எப்படி செய்யறேன் என்று? 5ஆல பெருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? 50ஆல பெருக்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் போடுறோம். ஏனெண்டா இதையும் ஒரு 10ஆல பெருக்கேக்குல ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் பின்னுக்கு போடுறத படிச்சுட்டோமே. அப்ப அந்த பூஜ்ஜியத்தை போட்டு மிச்சத்தை தனியா 5ஆல பெருக்குவோம். 5 25, இங்க 2 10 இடத்துக்கு போகுது. 3 15, 2 17. அப்ப 1 வந்து 100 இடத்துக்கு போகுது. 2 10 1 11, 11,750. இது ரெண்டையும் நாங்கள் கூட்டும் பொழுது இந்த பெருக்கலுடைய விடைக்கு அடையலாம். 5 4 9, 9 மேலும் 16. இங்க 1 அடுத்த இடத்துக்கு போய்க்கல, இது 2ஆக மாறுது. 12,691. இதுதான் பெருக்கல். ஓகே, அடுத்தது நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகும்போது யாருக்காவது பெருக்கல்ல சந்தேகம் இருக்கா? இருந்தா கை உயர்த்துங்க. சொல்லுங்க. வேற சைரன் விளங்கிச்சுதா பெருக்கல் எல்லாம்? ஆமா சார். ஆமா, குட். எனக்கு இப்படி வந்த மாதிரி கிடந்தது இப்படி. குட், ரைட். நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோம். வகுத்தல் அல்லது பிரித்தல். பிரித்தல் என்றது வந்து 20 மாம்பழங்கள் இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இதை 4 பேருக்கு சமனாக பங்கிட வேண்டும். 4 பேருக்கு சமனாக பங்கிட வேண்டும். பங்கிடும் போது எத்தனை மாம்பழம்? ஒரு ஆளுக்கு எத்தனை மாம்பழம் வரும்? 20 மாம்பழங்களை 4 இதாக சமமாக பங்கிடும் பொழுது அதைத்தான் நாங்கள் வகுத்தல் மூலம் அறிகிறோம். சரி, நான் கேட்கிறேன், ரினேஷ் சொல்லுங்க பாப்போம். 20 மாம்பழங்களை 4 பேருக்கு சமமாக பங்கிடும் போது எவ்வளவு வருது ஒரு ஆளுக்கு? சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு 5 சார். ஒரு ஆளுக்கு 5 வருது. என்னென்ன அப்படி கண்டுபிடிச்சீங்களா? 5 சார் 5 சார். 5 அப்ப நீங்கள் என்ன செய்யறீங்க? அந்த 20 வந்து 4ஆல வகுக்கிறீங்க. வகுக்கைக்குள்ள நீங்க பாக்குறீங்க ஒரு ஆளுக்கு 5 மாம்பழம். அப்ப இங்க இதுதான் இந்த வகுத்தலினுடைய அடிப்படை. சமமாக நாங்கள் வகுக்கும் போது எப்படி நாங்கள் இந்த விடையை அடைகிறோம். ஆனா இதே நேரத்துல எங்க நாங்கள் சிக்கல் வருதுன்ற அடுத்த கட்டம், 10 மாம்பழங்களை 3 பேருக்கிடைய எப்படி சமமாக பகிரலாம்? காவியானா சொல்லுங்க பாப்போம். 10 மாம்பழங்களை 3 பேருக்கிடையில் சமமாக பகிர முடியுமா? முடியாது சார். ரைட். அப்ப ஒரு ஆளுக்கு அதிகமாக எவ்வளவு மாம்பழம் சமனாக பயிர்ந்தீங்கன்னா ஒருவருக்கு அதிகமாக எவ்வளவு மாம்பழம் கிடைக்கும்? 10 மாம்பழங்களை 3 பேருக்கு பயிரைக்க 1 மாம்பழம் சார். என்னண்டு 10 மாம்பழம் இருக்கு, 3 பேருக்கு பயிர போறீங்க. சரியோ? கூடுதலாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பகிர்ந்தால் எவ்வளவு கூடுதலாக எவ்வளவு மாம்பழங்களை ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம்? 4 சார். 4. அப்ப 3 பேருக்கு 4 மாம்பழங்களை கொடுத்தா எத்தனை மாம்பழங்கள் மொத்தமாக வேணும் எங்களுக்கு? 2 சார். ஆனா எங்கள்ட்ட எத்தனை மாம்பழம் இருக்குது? 10 சார். அப்ப என்னன்னு கொடுக்க முடியும்? பயிர முடியாதல்லோ. ரைட். அடுத்த ஆளை கேட்டு பார்ப்போம். கபிஷான்னு சொல்லுங்க பாப்போம். 10 மாம்பழங்களை 3 பேருக்கு இடையில சமமா, 10 தான் எங்கள்ட்ட இருக்கு, 3 பேருக்கு இடையில கயிறுவோம். ஒருவர் கூடுதலாக எடுக்கக்கூடிய மாம்பழங்கள் எவ்வளவு? 4 சார். சொல்லுங்க. 4 சார். என்னண்டு 4 கிடைக்கும்? 4 கொடுத்தா 12 மாம்பழம் இல்ல வரும். 3 பேருக்கு 4 மாம்பழம் கொடுத்தா எங்கள்ட்ட இருக்கிறது 10. ஜென்சிகா சொல்லுங்க பாப்போம். ஜெருஸ்கா
2 பேத்துக்கு 3 கொடுத்து சார், ஒரு ஆளுக்கு 4 கொடுக்கணும் சார். இல்ல சமனாக கொடுக்கணும்னு சொல்றேன். 3 பேருக்கு சமனாகத்தான் கொடுக்கலாம். ஆனா மிஞ்சினால் அது வேற. அது மிஞ்சுறத பற்றி யோசிக்காதீங்க. எவ்வளவு அதி கூடுதலாக இவ்வளவு மாம்பழத்தை ஒருவருக்கு கொடுக்கலாம். 10 மாம்பழம் இருக்குது, 3 பேர் இருக்கணும். இவ்வளவு ஒரு ஆளுக்கு அதி கூடுதலா இவ்வளவு கிடைக்கும். கஷ்டமா? நான் கேட்ட சொல்லுங்க. 4 சார். எங்கேயோ ஒரு நான் நினைக்கிறேன், நான் சரியா கேள்வி கேட்கலை. 10 மாம்பழம் முதல் நாங்கள் ஒரு 10 மாம்பழத்தை எடுக்கிறோம். பொருங்க சரியோ? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 3 பேருக்கு கொடுப்போம். சரியோ? இத நாங்கள் பார்ப்போம். ஏ பி சி என்று 3 பேரை வைப்போம். இப்ப இதை முதல் ஏக்கு கொடுப்போம் ஒரு மாம்பழத்தை, மற்ற மாம்பழத்தை பிக்கு கொடுப்போம், மற்ற மாம்பழத்தை சி என்றவருக்கு கொடுப்போம். 3 பேர் தான். பிறகு இந்த மாம்பழத்தை திரும்ப ஏக்கு கொடுப்போம், பிக்கு கொடுப்போம், சிக்கு கொடுப்போம். இந்த மாம்பழத்தை ஏக்கு கொடுப்போம், பிக்கு கொடுப்போம், சிக்கு கொடுப்போம். 3 பேர். அப்ப இவ்வளவு தானே கொடுக்கலாம். 10 தானே இருக்கு, ஒன்று மிஞ்சிடுது. இப்ப ஏ என்ற ஒருவருக்கு எவ்வளவு அதிகமா கிடைக்கும்? இப்ப சொல்லுங்க உபலக்ஷி, ஏ என்றவருக்கு எவ்வளவு மாம்பழம் கிடைக்கும்? 3. அப்ப 3க்கு மேல கொடுக்கலாதானே ஒரு ஆளுக்கு? இருக்கிறது 10 மாம்பழம். சரியோ? சமமாக பிரிக்க வேணும். அந்த 10 மாம்பழத்தை சமனாக பிரிக்கலாம்டா. ஒரு ஆளுக்கு 3க்கு மேல கொடுக்க முடியாது. இப்ப 3 கொடுக்கல என்ன நடக்குது? ஒரு மாம்பழம் மிஞ்சுது. அது இல்லாம போச்சு. இந்த 10 மாம்பழத்துல இப்ப நாங்கள் சொல்லிக்கொண்டு 2 3 4 5 7 8 9 10. சரியோ? இந்த 10 மாம்பழத்தை நாங்கள் இப்ப ஒரு ஆளுக்கு கொடுத்து கொண்டு போய்க்கல. இது 3 ஒரு ஆளுக்கும் 3 ஒரு ஆளுக்கும் 3 ஒரு ஆளுக்கும் கொடுக்குறோம். சரி, 3 ஏ என்றவருக்கும் 3 பி என்றவருக்கும். இப்ப இங்க இது 1 மிங்குது. இதத்தான் நாங்கள் பிரித்தல் கூடாக கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன நடக்குது என்றால், இதை பிரிக்கும் போது ஒரு தரம் விளையாடாதீங்கோ, மொமிக்கா விளையாடக்கூடாது, எக்கிரக்கூடாது. இப்போ 10 மாம்பழம் இங்க இருக்குது, 3 பேர் இருக்கணும். 10க்குள்ள எத்தனை 3 அடங்கும்? 10க்குள்ளே எத்தனை 3 அடங்கும் என்றால் 3 3கள் அடங்கும். இப்ப இந்த 3ஐ நாங்கள் ஒன்றோடு பெருக்கும் பொழுது எவ்வளவு வருது? 9 வருது. 10ல இருந்து 9 கழிக்கும் போது 1 இங்க மிஞ்சுது. இங்க 3 நாங்கள் என்னென்று கூறுகிறோம் என்றால் ஈவு என்று அழைக்கிறோம். ஈவு என்று அழைக்கிறோம். இதை என்னென்று அழைக்கிறோம்? மீதி என்று அழைக்கிறோம். மிச்சம் என்று நான் சொல்றேன் இல்ல. இப்ப இதுதான் பிரித்தலினுடைய அடிப்படை. 10 மாம்பழங்கள்ல நாங்கள் 3ஆக பிரிக்கும் பொழுது 3 மாம்பழங்கள் ஒவ்வொருவருக்கு கிடைக்குது, 1 மீதி. அப்ப ஒவ்வொருவருக்கு கிடைக்கின்ற மாம்பழங்களை ஈவு என்றும், மீதியாக இருக்கிறதை மிங்கிறத மீதி என்றும் அழைக்கிறோம். சரியோ? நாங்கள் இனி ரைட். எல்லாருக்கும் விளங்கிச்சதோ அல்லது குழப்பம் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்களா அந்த 10 3ஆல? இது இப்ப விளங்கிச்சுதா? 10 மாம்பழங்களை 3 பேருக்கு பிரிக்கிறதுண்டா ஒரு ஆளுக்கு அதிகப்படியாக 3 மாம்பழங்கள்லாம் கிடைக்கும். அதை நாங்கள் வகுத்தல கூடாகத்தான் நாங்கள் கண்டறிகிறோம். சரியோ? மிஞ்சிறத நாங்கள் மீதி என்று அழைக்கிறோம். இதே மாதிரி நாங்கள் பெருக்கல்ல படித்த நாங்கள் என்ன, ஒரு எண்ணை 10ஆல அல்லது 100ஆல பெருக்கும் போது ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் பின்னுக்கு போடுறோம். அதே மாதிரி ஒரு முழு எண்ணை 10ஆல அல்ல 100ஆல வகுக்கும் போது ஒரு பூஜ்ஜியம் இல்லாமல் போகிறது. 40 என்ற எண்ணை 10ஆல் வகுக்கும் போது
40 இருக்கிற பூஜ்ஜியம் இல்லாம போய் 4ஆக மாறுகிறது. விளங்கிச்சோ? அதே மாதிரி 400 என்ற ஒரு எண்ணை நாங்கள் 10ஆல வகுக்கும் பொழுது 40 என்று எங்களுக்கு விடை கிடைக்கிறது. இதை நீங்கள் இப்போ மனதில் வைத்து பெருக்கும் பொழுது 10ஆல பெருக்கும் போது ஒரு பூஜ்ஜியத்தை நாங்கள் பின்னால போடுறோம், அது அதிகரிக்குது. அதே நேரத்தில் வகுக்கும் போது ஒரு பூஜ்ஜியம் இல்லாமல் போகிறது. அடுத்ததாக நாங்கள் நெடும் வகுத்தல், நெடும் பிரித்தல் நெடும் பெருக்கல் மாதிரி நெடும் வகுத்தல் என்ற இடத்துக்கு போவோம். இப்ப நாங்கள் 10 3ஆல பிரிக்கும் போது நாங்கள் இலகுவாக அந்த விடையை கண்டறியக்கூடியதா இருக்கிறது. எங்களோட மனதாலே அதை செய்யக்கூடியதா இருக்கு. ஆனால் ஒரு பெரிய ஒரு எண்களை நாங்கள் உருவாக்கும் போது எங்களுக்கு ஒரு முறை தேவைப்படுது. எப்படி நாங்கள் இதை சமமாக வகுக்கலாம். மாம்பழங்களை நாங்கள் பிரிக்கிற மாதிரி பெரிய எண்கள் வரும் பொழுது இதை நாங்கள் எப்படி வகுக்கலாம் என்று பார்ப்போம். சரியோ? இப்ப நான் ஒயிட் போர்டுக்கு போறேன். ஓகே, அப்ப நான் ஒரு கொஞ்சம் இலகுவான கணக்கில இருந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். 75 பென்சில்கள் ஒருவர்கிட்ட இருக்குது. சரியோ? 5 பேர் இருக்கணும். ஒருவருக்கு எத்தனை பென்சில்கள் கிடைக்கும்? அப்ப இத நாங்கள் என்ன செய்யறோம்னா 75ல 7 10களும் 5 ஒன்றுகளும் இருக்குது. 75ல எவ்வளவு இருக்கு? 7 10கள் 5 ஒன்றுகள். இப்போ முதலாவது இங்க நாங்கள் வகுக்கும் போது பெரிய, அதாவது 10கள் இருக்கிறத முதல் வகுக்கிறோம், ஒன்றுகளை அதுக்கு அதுக்கு அடுத்ததாகத்தான் நாங்கள் வகுக்கிறோம். இப்பவும் 100 3 இடத்திற்கு 100 இதுல இருக்கிறத முதல் வகுக்கிறோம், பிறகு 10 இடத்தை, பிறகு 1 இடத்தை இறுதியாக 75. இப்ப 5ஆல நாங்கள் இதை வகுக்க போறோம். 7க்குள்ள எத்தனை 5 அடங்கும் என்றதான் இந்த கேள்வி. சரியோ? 7க்குள்ள ஒரு 5 தான் அடங்கும். இப்போ ஒரு 5 எவ்வளவு? ஒரு 5 எவ்வளவு? ஒரு 5 5. அப்ப எவ்வளவு மிஞ்சுது? எத்தனை 10 மிஞ்சுது? இதுல 2 10கள் மிஞ்சுது. ஏன்னா இங்க பார்த்து நாங்கள் 7 75ல 7 10களும் 5 ஒன்றுகளும் இருக்குது. ரைட்? 75ல 7 10களும் 5. 5ஆல 7 வகுக்கும் போது ஒரு 5 தான் அங்க இருவாது, 2 மிகுதி வருது. பிறகு நாங்கள் ஒன்றுகளை இதுல 2என்றது 20, 2 10கள், இதுல 5 ஒன்றுகள், இதெல்லாம் சேர்ந்தால் 25 ஒன்றுகள் என்று நாங்கள் அழைக்கலாம். 25ல எத்தனை 5 இருக்குது? ஷானா சொல்லுங்க பாப்போம். திருப்ப 25க்குள்ள எத்தனை 5கள் அடங்கும்? 5 அடங்கும். கெட்டிக்கார், 5 அடங்கும். அப்ப இப்ப எத்தனை நாங்கள் கொடுக்கலாம்? 15. இப்ப நாங்கள் 75ஐ 5ஆல் வகுக்கும் போது 15 என்ற விடையை நாங்கள் அடைகிறோம். இதைத்தான் நாங்கள் நெடும் வகுத்தலுக்களால இந்த விடையை நாங்கள் கண்டறிகிறோம். இதுல நாங்கள் பார்த்தது 75ல 7 10களும் 5 ஒன்றுகளும், முதல் 10களை வகுக்கிறோம். 10களை வளர்க்கும் போது 7ல ஒரே ஒரு 5 தான் அடங்கும், மீதி 2 மிகுதி. இந்த 2 ஒரு 20. இந்த 2 அந்த 20ல இருந்து இங்கால இருக்கிறது 5 ஒன்றுகள். அந்த 5 ஒன்றுகளும் 20 வரைக்குள்ள 25. இதுல 20 2 10களும் 5 ஒன்றுகளும் இருக்குது. அந்த 25 5ஆல பார்க்கும்போது 5 வருது. அப்ப 15. அந்த 75 மாம்பழங்களை நாங்கள் 5 பேருக்கு பகிரும் போது, சமனாக பகிரும் போது 15 பேருக்கு அதை பகிர முடியும். இதுதான் நெடும் வகுத்தல். ஓகே, இப்ப இது நாங்கள் எந்த மிகுதியும் இல்லாமல் நாங்கள் இந்த கணக்கை முடிச்சிருக்கிறோம். இதுல நாங்கள் சமமாக பிரிக்க முடியாத ஒரு எண்ணை எடுத்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சரியோ? இப்ப 38 என்ற ஒரு எண் இருக்கு. இத நாங்கள் 12ஆல வகுக்க வேண்டும். சரியோ? 12ஆல வகுக்கும் பொழுது நாங்கள் என்ன விடை அடைகிறோம்?
12வது வாய்ப்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 38ஐ 12ஆல் வகுக்கும் போது எத்தனை முழு 12களை நாங்கள் அடங்கலாம்? உப்பலாட்சிட்ட கேட்டு நானோ இல்லைன்னு கேட்க இல்லை. கேட்டேன் நான் உங்கள்ட்ட. ஆமா சார் கேட்டீங்க. கேட்டீங்க. அப்ப இவட்ட கேட்போம். லது 38ல எத்தனை 12கள் அடங்கும்? 3 சார். 3 கட்டிக்கார். இப்ப விளங்கிச்சோ? 3 12கள் 38ல அடங்கும். 12 12, 12 24, 13 36. உங்களுக்கு அந்த வாய்ப்பாடு வடிவா தெரியும். அப்ப 3 அடங்கும். திரும்ப பார்ப்போம். 38 12 3 அடங்கும். 12 3ஆல பெருக்கும் பொழுது 36. மிகுதி எவ்வளவு? 2. சரியோ? அப்ப இதுல இதனுடைய விடை என்னென்றால் 3. இதை நாங்கள் என்னன்னு சொல்றோம்? ஈவு. 2 மீதி. விளங்கிச்சோ? விளங்காட்டி யாரும் கையுயர்த்தி கேட்கலாம். ரைட். இன்னும் கொஞ்சம் கடினமான ஒரு கணக்குக்கு போவோம். 1855. இதை நாங்கள் 15ஆல வகுக்க போறோம். ரைட். 15 இப்ப முதலாவது நாங்கள் செய்யறோம். இதுல 1855ல 1 என்ன இடத்துல இருக்குது? இது 5 1னிடம், இந்த 5 10னிடம், இந்த 8 100னிடம், இந்த 1 1000னிடத்துல இருக்குது. இந்த 1ல 15 நாங்கள் அடக்க முடியாது. அப்ப அடுத்த எண்ணையும் சேர்த்து நாங்கள் பார்த்தால் 18. 18ல 15 எத்தனை தரம் அடங்கும்? யார்கிட்ட நான் கேட்கலையோ அவை உங்களோட அன்மியூட் பண்ணி படி சொல்லுங்க. 18ல் 15 எத்தனை தடவை அடங்கும்? சார் 1 சார். 1. எவ்வளவு மீதி என்று சொல்லுங்க. அப்ப 1 என்றால் அதுல எவ்வளவு மீதி? 2 சார். என்னண்டு 2? 18 15ஆல நாங்கள் வகுக்கும் பொழுது எவ்வளவு மிகுதி? 3 சார். 3. ரைட். வடிவா நாங்கள் யோசிச்சு நீங்க சொல்லணும். 3 மிங்குதுங்க. சரியோ? அதே மாதிரி இந்த 3 நாங்கள் என்ன செய்யறோம்? அடுத்ததாக 10னிடத்தில் இருக்கிற இந்த 5 நாங்கள் கீழே கொண்டு வருகிறோம். இந்த 8 100னிடத்துல இருக்குது. அப்ப 8ல இருந்து 5 போகும்போது 3 100கள். இப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். 3 100கள். அந்த 5 10னிடத்துல இருக்கிற 5 10கள். அப்ப இங்க நாங்கள் 35 என்றது அழைக்கிறோம். இந்த 35க்குள்ள எத்தனை முறை 15 அடங்கும்? அதே ஆளே சொல்லுங்க பாப்போம். நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு அல்லது சொல்லுங்க. 2 சார். 2. 2 அடங்கினால் 2 15ஆல பெருக்கும் பொழுது எவ்வளவு? 30 உருவாகும். அப்ப 35ல இருந்து 5 கழித்தால் எவ்வளவு வருது? 5. இதுதான் மிகுதி. இது 5 10கள். இனி 5 1கள் இருக்குது. இந்த 5 1களை நாங்கள் கீழே கொண்டு வரோம். அப்ப இப்ப இது எவ்வளவு? 55. யாராவது உங்கள்ட்ட கேள்வி நான் இன்னும் கேட்கல என்றால் அவர் அன்மியூட் அந்த உங்களோட சவுண்ட அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க. 55க்குள் எத்தனை 15 அடங்கும்? 3 சார். 3 கட்டிக்காரு 15 1 15, 15 2 30, 15 3 45, 15 4ஆக போனால் 60 வந்தது. அது 55க்கு மேல வந்தபடி 55க்குள்ள 3 15கள் அடங்குகின்றது. கெட்டிக்கார் 3 15 எவ்வளவு? 45. மிகுதி எவ்வளவு? 5ல இருந்து 5 போனால் 10. கெட்டிக்கார் 10. இது என்னன்னு சொல்றோம்? இந்த 10 மீதி.
மீதி 123 எவ்வளவு? அதை என்னென்று அழைக்கிறோம்? ஈவு. ஈவு. கட்டிக்கார். இப்ப இவ்வளவுதான் நெடும்பிரித்தலுடைய விளக்கம். இப்ப நாங்கள் இது ஒரு பெரிய ஒரு இலக்கத்தை நாங்கள் வகுத்து பார்த்துட்டோம். 1855 15ஆல வகுத்து நாங்கள் பார்த்துட்டோம். உங்கள்கிட்ட கேட்க உங்களுக்கு விளங்குது. அப்ப எனக்கும் நல்ல சந்தோஷம். 123 ஈவும் 10 மீதியும் இங்க உருவாகுது. ரைட். இப்ப இனி நான் என்ன செய்ய வேணும்? உங்களுக்கு வீட்டு வேலை இதுல தர வேணும். நான் உங்களுக்கு வீட்டு வேலை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வீட்டு வேலையை உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். நீங்கள் பிறகு அதை செய்து எல்லாரும் வீட்டு வேலை செய்து அனுப்பினா தான் எனக்கு உங்களுக்கு இவ்வளவு விளங்கி இருக்குன்னு தெரியும். ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப நாங்கள் என்ன பார்த்தோம்? கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம், பெருக்கல் பார்த்தோம், வகுத்தல் பார்த்தோம். கஷ்டமான நம்ம எண்கள்ல வகுத்தல் பார்த்துட்டோம். நான் அந்த வீட்டு வேலை தரைக்குள்ள நீங்கள் எது சரியா பிள்ளையா செய்றீங்களன்றதை வச்சு உங்களுடைய நிலை எவ்வளவு எங்க இருக்குன்னு சொல்லி உங்களை திரும்பவும் அதை நான் பார்க்க வேணும்னு சொன்னால் சந்தோஷமா உங்களோட சேர்ந்து திரும்பவும் இருக்கா அதை நாங்கள் பார்ப்போம். இந்த பகுதி முடிவடைது. இதுக்கு அடுத்ததாக நாங்கள் ஆரம்பிக்க போறது என்ன? காலம். நீங்கள் இதுல வேற ஏதாவது ஒரு தலைப்பு நீங்கள் படிக்க வேணும் அல்லது விளங்க இல்லைன்னு இருந்தா நான் எப்பவும் சொன்னா நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தினா நான் அதை தயார்படுத்தி உங்களுக்கு அடுத்த வகுப்பிலிருந்து நான் அதை உங்களுக்கு படிப்பிக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னா நான் இப்ப அதே ஓர்டர்ல அதே இதுலதான் நான் போய்கொண்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது காலம். இங்க வந்து நாங்கள் பார்க்க போறது கடிகாரம். என்ன தெரியுதுதானே உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளவுத்துக்கு என்ன தெரியுது தெரியாதா? தெரியுதா? இது கடிகாரம். உங்களுக்காக ஒரு கடிகாரம் ஒண்ணு எனக்கு ஒரு ஆள்கிட்ட சொல்லி செய்விச்சிருக்கிறேன். எல்லாருக்கும் கடிகாரம் தெரியுது. யாருக்கு கடிகாரம் வடிவா தெரியல? உங்களுக்கு தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே, நான் கொஞ்சம் எல்லார்டையும் கடிகாரம் பார்த்திருப்பீங்கள் தானே? உங்களுக்கு எல்லாரும் கடிகாரம் தெரியும், அதுல இருக்கிற முள்ளுகள் தெரியும், நேரம் பார்க்க தெரியும். ரைட்? யாருக்காவது நேரம் பார்க்க தெரியாம இருக்குமா? நான் உங்களுக்கு அதை படிவா விளங்கப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு நேரத்தை பார்த்துட்டு என்ன நேரம்னு சொல்லுவீங்களா? ஓகே ஓகே, இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு வடிவாக இந்த இதுல இருந்து விளங்கப்படுத்த போறோம். அப்ப நேரத்தை வந்து நாங்கள் ஒரு கடிகாரத்துல நேரத்தை ஒரு 12 மணித்தியால கடிகாரம் நாங்க சொல்றோம். ஒரு கடிகாரத்துல இது வந்து 12 மணித்தியாலம் கடிகாரம். ஒரு கடிகாரத்துல 12 மணித்தியாலங்களா நாங்கள் இருக்குது. அப்ப அந்த கடிகாரத்துல நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் 60 சம பிரிவுகள் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்களா இதுல இந்த 12ல இருந்து நான் சிறு பிரிவுகள் போட்டிருக்கிறேன். 1 2 3 4 5. சரியோ? இந்த ஒவ்வொரு பிரிவும் அதே மாதிரி இந்த 5 வந்து இதுல 1ல இருந்து 2ல இன்னும் ஒரு 5 பிரிவு, 2ல இருந்து 3ல 5. இந்த அளவு பிரிவும் 12 பிரிவுகளுக்குள்ள 5 சம பிரிவுகளை நாங்கள் கூடைக்குள்ள மொத்தமாக இருக்கக்கூடிய பிரிவுகளினுடைய எண்ணிக்கை என்ன என்ன பாப்போம். மேரிட்ட திரும்ப ரினேஷ்கிட்ட வருவோம். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதோ தெரியாது? 12 பிரிவா பிரிச்சிருக்கிறேன். அதே நேரத்துல இந்த ஒவ்வொரு பிரிவிலையும் 12 ஒவ்வொரு பிரிவையும் 5 சிறிய பிரிவுகளாக பிரித்தால் இப்படி இந்த சிறிய பிரிவுகள் மொத்தமாக இந்த கடிகாரத்துல எத்தனை? விளங்குதா கேள்வி? ஒரு பிரிவுல 5 சிறிய பிரிவுகள் இருக்குது. எல்லாமா 12 பிரிவுகள் இருக்குது. மொத்தமான சிறிய பிரிவுகள் எவ்வளவு? ரைட், லப்து சொல்லுங்க பாப்போம், கையொத்துறீங்க. 60 பிரிவுகள் இருக்குது. அப்போ ஒரு கடிகாரத்துல அதுல முழுக்க கோடு போட இல்ல, 60 சிறிய பிரிவுகள் இருக்குது. இந்த சிறிய பிரிவுகளை நாங்கள் செகண்ட்
இந்த செகண்ட் முள்ளு நான் இதுல தயாரிக்கலாம் போச்சு. இது வீட்டுல வேலை செய்த செகண்ட். இப்ப இதை நாங்கள் இப்போ ஒரு ஆகல மெல்லிய முள்ளு 3 முள்ளுகள் இருக்கும். அதுல ஆக மெல்லிய முள்ளு செகண்ட் முள்ளு. அப்ப என்ன செய்யறோம் நாங்கள் 12ல இருந்து ஆரம்பிக்கும். உண்மையிலே ஒரு செகண்ட் வந்து டிக் 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 என்றது ஒவ்வொரு செகண்ட். சரியோ? இப்ப இது செகண்ட் முள்ளுன்னு நாங்கள் இப்ப நினைச்சு கொள்ளுவோம். தெரியும்? அப்ப டிக் 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 என்று போகுது. அப்ப இந்த 12ல இருந்து 1க்கு வரைக்கும் எத்தனை டிக் வந்திருக்கு? 5. அத மாதிரி இப்படியே அது 60 டிக் அடிச்சு கொண்டு போய்க்கல அது 1 நிமிடம். அப்ப இப்ப வந்து மெல்லிய முள் என்னட்ட இல்ல, மெல்லிய முள் செகண்ட் முள். இதுல அடுத்தது பெரிய முள் வந்து நீட்டாயிருக்கிற முள். அது உங்களுக்கு சரியான நீளம் கூடிய முள் வந்து நிமிட முள் என்று சொல்றோம். நீளம் கூடிய முள் நிமிடம். நீளம் குறைந்த முள் மணித்தியாலம் மணிமுள். சரியோ? இப்ப இந்த செகண்ட் கம்பி வந்து 60 தரம் டிக் 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 சுத்தி கொண்டு வரைக்கல நிமிட முள் வந்து என்ன செய்யுது? ஒரு இடத்துக்கு போகுது. விளங்கிச்சு. சரியோ? செகண்ட் முள் 60 தரம் சுத்திக்கல நிமிட முள் 1க்கு போகுது. இன்னும் ஒரு 60 தரம் சுத்திக்கல நிமிட முள் 2வது பிரிவுக்கு போகுது. அப்ப 3, 4, 5 இந்த நிமிடமுள் 5 பிரிவுகள் போய்க்கல. அதாவது 12ல இருந்து இந்த 1 வைப்போம். 5 பிரிவுகள் போய்க்கல. மொத்தம் எத்தனை செகண்ட்கள் கடந்திருக்கின்றன? யாராவது கையெழுத்து? கவிஷானா, கவிவன்யா. 60 செகண்ட் சார். நோ, நான் சொன்னா 60 செகண்ட் சுத்தேக்கல 1 நிமிடம். நிமிடமுள் 1 போகும். இப்ப நான் சொல்றேன் 5 தடவைகள் போய் ஒரு பெரிய பிரிவுக்கு போயிடுது. லது சொல்லுங்க, சொல்லு கையொத்துறீங்க சொல்லுங்க. கேட்கவில்லை, சாரி. மமிகா சொல்லுங்க. மமிகா கையொத்துறீங்க. 300 செகண்ட். 300 செகண்ட். அப்போ ஒரு 60 செகண்ட்ல 1 நிமிடம் போகுது, 300 செகண்ட்ல 5 நிமிடம் போகுது. அப்ப அப்படித்தான் நாங்கள் நிமிடமுள்ள பாக்குறோம். சரியோ? அப்ப இந்த நிமிடமுள் அப்ப இப்ப முதல் பார்த்தோம் 60 செகண்ட்கள் 1 நிமிடம். அதே மாதிரி இந்த நிமிடமுள் ஒவ்வொரு காலம் 60 செகண்ட் போட்டேக்கு என்ன செய்யறோம்? ஒவ்வொரு இடமா போகுது. இப்ப இந்த நிமிடமுள் ஒவ்வொரு ஒண்டா போய் சரியோ எல்லா அப்படியே போய் 60 தரம் 60 இதுகளை தாண்டி கொண்டு போய் 12வது திரும்ப போய்க்கல அது 1 மணி என்று சொல்றோம். அதாவது 60 நிமிடங்கள் 1 மணித்தியாலம். இது தெரியுமா உங்களுக்கு? 60 செகண்ட்கள் 1 நிமிடம், 60 நிமிடங்கள் 1 மணித்தியாலம். 60 நிமிடங்களை இது தாண்டிக்கல. அதாவது நிமிடமுள் சுத்தி நீங்க வைங்க 9ல இருக்குது, மணிமுள் 9ல இருக்குது. சரியோ? இந்த நிமிடமுள் இப்படியே சுத்தி 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 ரைட் 12க்கு போய்க்கல மணிமுள் 9ல இருந்து 10க்கு போகுது. விளங்கிச்சுதா? இதுதான் கடிகாரத்தினுடைய அடிப்படை. 60 செகண்ட்கள் 1 நிமிடம், 60 நிமிடங்கள் 1 மணித்தியாலம். சரியோ? ஒரு நாள்ல எத்தனை மணித்தியாலம் இருக்குது? ஹரிபிரசாந்த் சொல்லுங்க. ஒரு நாள்ல எத்தனை மணித்தியாலங்கள் இருக்குது? 24 மணித்தியாலங்கள்லாம் ஒரு நாள்ல இருக்குது. ஆனா இந்த மணித்தியாலம் 12 மணித்தியாலங்கள் தான் இந்த மணித்தியாலத்துல அளவிடலாம். சரியோ? அது அடுத்ததுக்கு போவோம். ஆனா அதுக்கு முதல் நாங்கள் பார்க்கிறது நேரத்தை எப்படி வாசிப்பது என்றது அடுத்த கேள்வி.
பாப்பம் கேட்டு பாப்பம் யார்கிட்ட கேட்டு பாப்பம். ஷானா உங்களுக்கு தெரியல உங்களோட ஒரு திரும்ப ஒரு முயற்சி செய்து பாருங்க, அன்மியூட் பண்ணி. இது என்ன நேரம் உண்டு தெரியுதா? தெரியுது சார். என்ன நேரம் இப்ப? கொஞ்சம் மணிமுள். இது மணிமுள்ன்னு சொல்றாங்க. சிறிய முள் மணி, பெரிய முள் நிமிட முள். சிறிய முள் எங்க இருக்குது? கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது சார். இப்ப தெரியுதா? தெரியுது சார். இப்ப தெரியுது. பொறுங்க இப்ப பாரு. சிறிய முள் எங்க நிக்குது? 10 கிட்ட சார். பெரிய முள் எங்க நிக்குது? 5 கிட்ட. 1 கிட்ட. 1 கிட்ட நிக்குது. இப்ப சொல்லுங்க பாப்பம், இப்ப எத்தனை மணின்னு சொல்லுவீங்களா? ஆமா சார், 10:05. 10:05. கட்டிக்காரி. அப்ப பெரிய சிறிய முள் 10க்கும் 11க்கும் இடையில இருந்தால் 10 மணி. ஏன்னா 10 தாண்டிட்டது 11 இன்னும் அடைய இல்லை. சரி, 10 தாண்டி 11 அடைய மட்டும். அப்ப 10 மணித்தியாலங்கள்லாம் அது போயிருக்கு. இப்ப யோசிச்சு பாத்தீங்களா என்றால் அதை நீங்கள் இது உங்களுக்கு தெரியாடி கஷ்டம். இப்ப 12ல இருக்கிறோம், சரியோ? அப்ப இது இந்த நிமிட முள், பெரிய முள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி கொண்டு போக இவரும் மெல்ல மெல்லமா அசைந்து கொண்டு போவேன். அப்ப இது இங்க இப்படி வந்ததுன்னா இவர் 12க்கும் 1க்கும் இடையில இருக்கிறாருன்னா இன்னும் 1 மணியை அடையவில்லை. நிமிட முள் 4ல நிக்கிறாருண்டா இப்ப இந்த சிறிய முள் 12க்கும் 1க்கும் இடையில இருக்கிற, பெரிய முள் 4ல நிக்கிறார். இப்ப தெரியுதோ பாப்போம்? இப்ப யார் சொல்லுவீங்க நேரம்? லவி, கவி, வன்யா. 12 மணித்தியாலம் 20 நிமிடம். 20 நிமிடம். கட்டிக்காரு. அப்ப உங்களுக்கு விளங்குது. அப்ப மணி 12க்கும் 1க்கும் இடையில இருந்தது என்றால் இது நீங்க இப்பவும் மணி குறைந்த எண்ணில இருந்து கூடுதலான எண்ணுக்கு தான் போய்கொண்டிருக்கு. அது உங்களுக்கு விளங்கணும். அப்ப இந்த மணிமுள் இப்பவும் 12ல இருந்து ஆரம்பித்தா அப்படியே 1, 2, 12 என்றது மேலே இருக்குது. அதுல இருந்து 1, 2, 3, 4, 5, 6 போய்கொண்டிருக்கு. அப்ப அது 12க்கும் 1க்கும் இடையில இருக்கைக்குள்ள 12ன்னு சொல்றோம். இது 5ல நிக்கைக்குள்ள 5ன்னு சொல்றோம். அதே நேரத்துல இப்ப இதுல நான் எல்லாத்துலயுமே செகண்ட் போடாதபடி இதைத்தான் நான் சொல்லலாம். இது 11ல நிக்குது. இது ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம் என்ன நேரம். இது 11ல நிக்குது. இது 12க்கும் 1க்கும் இடையில 3வது உபபிரிவுல நிக்குது. இத யார் சொல்லுவீங்க? பொறுங்க, யார்? ஜெருக்ஷா. 10 மணி 3 நிமிடம் சார். இல்ல, இது சாரி, நான் அது வச்சது போல. இது 11ல தான் நிக்குது. 11 மணி 3 நிமிடங்கள். நீங்கள் அந்த இதுல 10க்கும் 11க்கும் இடையில நினைச்சிருப்பீங்க. இது 11 மணி 3 நிமிடங்கள். சரி, அதே நேரத்துல செகண்ட் கம்பி நான் இதுல வைக்கல. செகண்ட் கம்பி வைக்கல. அது எத்தனை செகண்ட்கள் என்றும் நீங்கள் அறிய முடியும். இது 5 நிமிடம் 1, 2, 3. இந்த 5ஐயும் நாங்கள் செகண்ட்கள்ல இன்னும் சின்னதாக. செகண்ட் கம்பி எங்க நிக்குதோ அந்த செகண்ட் கம்பி. அப்ப 15 இதுல நீங்க சொன்னீங்க 11 மணி 3 நிமிடம். இப்ப செகண்ட் கம்பி 3ல இருந்தது என்றால் நீங்கள் எத்தனை செகண்ட்கள் என்றதை வாசிக்க முடியும். சரியா? வேற யாருக்கு இப்ப இன்னும் ஒரு கேள்வி கேட்டு பாப்போம். பொறுங்கோ. இப்ப லக்ஷி சொல்லுங்க பாப்போம். இது உங்களுக்கு தெரியுதா? அப்ப லக்ஷிக்கு இது தெரியுது சார். நேரம் என்ன? 9:10 சார். 9:10. கட்டிக்காரு. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குது.
வேற யாருக்கு இதுல விளங்காமலா இருக்கும்? இப்ப ஹரிபிரசாந்த் சொல்லுங்க பாப்பம், கேட்டு பாப்பம். சொல்லுங்க பாப்பம், இது தெரியுதோ? தெரியுது சார். சொல்லுங்க, என்ன மணி? 10:20. இது நான் 10க்கு 11 இப்படி வச்சு 10:20 கட்டிக்க. ஓகே, 10:20. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் மணி கடிகாரம் பார்த்து நேரம் சொல்ல தெரியுது. அதன் விளக்கமும் உங்களுக்கு தெரியும். செகண்ட், நிமிடம், மணித்தியாலங்கள். 60 செகண்ட் ஒரு நிமிடம், 60 நிமிடம் ஒரு மணித்தியாலம், 24 மணித்தியாலம் ஒரு நாள். இந்த மூன்றும் தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். 24 மணித்தியாலங்கள் ஒரு நாள். இப்ப இந்த நேரத்தை நாங்கள் இந்த கடிகாரம் 12 மணித்தியாலம் தான் இருக்கிறபடியால், ஒரு நாள்ல 24 மணித்தியாலம் இருக்கிறபடியால் நாங்கள் நேரத்தை 2ஆக பிரிக்கிறோம். நோமலா சாதாரணமா ஒன்றை நாங்கள் முற்பகல் என்று சொல்றோம், மற்றத பிற்பகல் என்று சொல்றோம். அதாவது அத மூனா பானா, பீனா பானா, ரைட்? முற்பகல் பிற்பகல். அப்ப இப்ப நள்ளிரவு 12 மணி, நள்ளிரவு 12 மணியில இருந்து நட்பகல், நாங்கள் அதை சொல்றோம் நண்பகல் 12 மணி மட்டும் இருக்கிற இந்த காலத்தை நாங்கள் என்ன சொல்றோம்? முற்பகல் என்று சொல்றோம். அதே மாதிரி நண்பகல் 12 மணி, மத்தியானம், இந்த மத்தியானம் 12 மணி, நண்பகல் 12 மணியில இருந்து நள்ளிரவு 12 மணி மட்டும் உள்ள நேரத்தை நாங்கள் பிற்பகல் என்று சொல்றோம். அப்போ ஒரு நேரத்தை இப்ப நாங்கள் இப்ப இன்றைக்கு இது நாங்கள் இப்ப என்ன நேரம் எல்லாருக்கும் தெரிந்தானே. அப்ப இப்ப இருக்கிற நேரத்தை என்னன்னு சொல்லுவீங்க? இப்ப எத்தனை மணி உங்களோட வீட்டுல தெரியுமா? அரட்டையும் கேட்போம், கையோத்துங்க பாப்போம். ரினேஷ் சொல்லுங்க, எத்தனை மணி இப்ப? 7:31 சார். ஆனா வடிவா முடிக்கும் 7:31. இப்ப என்ன கடைசியா சொல்லி தந்தனா? நிமிடம் இல்லை, நான் சொன்னான் ஒரு நாள்ல 24 மணித்தியாலம், ஒரு ஒரு கடிகாரத்துல 12 மணித்தியாலம் தான் இருக்கு. அப்ப நாங்கள் இப்ப நீங்க 7:32 என்றால் 2 தடவை 7:32 ஒரு நாள்ல வருமோ வராதோ ரினேஷ்? சொல்லுங்க, உங்களுக்கு விளங்குச்சா? ஒரு நாள்ல 2 தடவைகள் 7:32 என்ற நேரம் வருமோ வராதோ? வரும். அப்ப அது என்னன்னு இப்ப நீங்கள் பிரித்து சொல்லுவீங்க. அதான் இப்ப விளங்கப்படுத்துங்க. வேற யார் சொல்லுவீங்க? ரைட், ஜெருக்ஷா சொல்றீங்க, சொல்லுங்க. பிற்பகல் 7:31 சார். பிற்பகல் 7:31. அப்ப இதுலதான் இந்த நேரத்தை நாங்கள் 12 மணித்தியாலம் தான் இந்த கடிகாரம் வேலை செய்யறபடியால் இதை நாங்கள் எப்பவும் நாங்கள் நேரத்தை சொல்லும் போது முற்பகல் 7:32, பிற்பகல் 7:32 சொன்னாதான் ஆக்களுக்கு இது எந்த நேரம்ன்றது விளங்கும். அப்ப இது அடுத்ததாக முற்பகல் பிற்பகல். முற்பகல் பாருங்க, முற்பகல் என்றது எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் மட்டும் என்று சொன்னான்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? கையெழுத்துங்க. நெடுக ஜெருக்ஷாவை கையெழுத்து. அப்புறம் ஹரிபிரசாந்த் சொல்லுங்க. நள்ளிரவு 12 மணிலிருந்து சார் காலை 12 மணி வரை நாங்கள் அதாவது நண்பகல் என்று சொல்றோம். காலையில தானே, காலையும் இல்ல மாலையும் இல்ல, நடுவில் இருக்கிறது நண்பகல் என்று சொல்றோம். தெரியும்? அத நாங்கள் முற்பகல் என்று சொல்றோம். பிற்பகல் என்று எப்ப சொல்றோம்? இந்த டைம், இந்த நேரத்தை சொல்றோம். கவிஷான் சத்தம் போடாம இருக்கிறீங்க, கேட்டு பார்ப்போம். பிற்பகல் கவிஷான். நாங்க மியூட் எடுங்க. சரி, கேள்வி சொல்லுங்க சார். சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க சார். பிற்பகல் என்றது இந்த நேரத்தில இருந்து இந்த நேரத்தை மட்டும் பிற்பகல் என்று சொல்லுவோம்.
முற்பகல் சொல்லிட்டேன். ஒரு மணில இருந்து 6 மணி ஆச்சு சார். இல்லை, முற்பகல் என்றத இப்ப சொன்னவை நள்ளிரவு 12 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை முற்பகல் என்று சொல்லினோம். சரியோ? விடிய காலமா 1 மணி 2 மணி சேவல் கூற நேரம் எல்லாம் முற்பகல். என்னன்னு சொல்றது, நண்பகல் 12 மணி மட்டும் முற்பகல். பிற்பகல் எங்க இருக்கும்? எவ்வளவு நேரம் பிற்பகல்ல எவ்வளவு மணித்தியாலங்கள் இருக்கும் நினைக்கிறீங்க கவிஷா? முற்பகல்ல 12 மணித்தியாலம், ஒரு நாள்ல 24 மணித்தியாலம் சொன்னேன். பிற்பகல்ல எத்தனை மணித்தியாலம் இருக்கும்? கஷ்டமா? 24 மணி இல்ல, 24 மணித்தியாலம் முழு நாளில இருக்கும். சரி, கவிஷானை விட்டுட்டு மோமிகா கை ஒத்துறீங்க, சொல்லுங்க எவ்வளவு நேரம் இருக்கும்? இனி மியூட் பண்ணுங்க கவிஷா. மோமிகா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. 12 மணித்தியாலம். 12 மணித்தியாலம். பிற்பகல் எதிலே ஆரம்பித்து எந்த மணியில ஆரம்பித்து? 12 மணித்தியாலம். ஓ, அது எங்க ஆரம்பித்து எங்க முடியுது? நண்பகல் 12 மணி தொடக்கம் நள்ளிரவு 12 மணி வரை. கெட்டிக்கார். இப்ப விளங்கிச்சோ? இதுதான் கடிகாரத்தினுடைய அடிப்படை. ஏதாவது விளங்காட்டி நீங்க திரும்ப கேட்கலாம். செகண்ட் கம்பி மெல்லிய ஆக மெல்லிசா இருக்கிற கம்பி செகண்ட் கம்பி. இதுல நான் செய்ய இயலாதபடியா விட்டுட்டேன். 60 செகண்ட்கள் 1 நிமிடம். அது மாதிரி 60 நிமிடங்கள் 1 மணித்தியாலம். சரியோ? 24 மணித்தியாலம் ஒரு நாள். அப்ப இதை நாங்கள் 24 மணித்தியாலங்கள் இருக்கிறபடியால் ஒரே நேரம் 7 மணி என்றா காலையிலையும் வரும், மாலையிலையும் வரும். 10 மணி காலையிலையும் வரும், இரவிலையும் வரும். இதால நாங்கள் இதை பிரித்து முற்பகல் பிற்பகல் என்று சொல்றோம். அப்ப அந்த நேரத்தையும் 7:32 முற்பகல், 7:32 பிற்பகல். அந்த 7:32 சொல்லிக்க எனக்கு விளங்கிச்சு. எங்களோட டைம், எங்களோட நேரம் வந்துட்டு 6:30 தொடங்கி நாங்கள் இருக்கிறது. இப்ப நாங்கள் இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கடிகாரத்துல மிச்சத்தை நாங்கள் தொடருவோம். உங்களுடைய வீட்டு வேலை கூட்டல் கழித்தல் ரெண்டும் நான் உங்களுக்கு இப்ப எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுறேன். நீங்கள் ஒவ்வொரு தரம் நல்லா செய்திருக்கிறீங்க, திரும்ப ஞாபகப்படுத்தணும். உங்களோட பேரை அந்த இதுல போட்டுட்டு விடைத்தாள்ல போட்டீங்கன்னா எனக்கு தெரியும். அப்ப நான் பாக்கல ஒவ்வொரு தரையும் பார்த்துட்டு நான் குறிப்பு எழுதி வைப்பேன், யார் எங்க பிள்ளை விட்டு. அப்ப அதுல நான் சொல்லி உங்களுக்கு அதை திருத்தி விடுவேன். எல்லாரும் ஓகே, ஹாப்பியா? விளங்குதா? குட் குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் நன்றி. நான் வந்ததுக்கு நன்றி. நானும் உங்களுக்கு நன்றி சொல்றேன்.